ஸ்ரீ குருப்யோ நமஹ. கோதை ஆண்டாளான கதை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த ஊர்ல விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? தோட்டத்துக்கு போய் பூவெல்லாம் பறிச்சு மாலையா தொடுத்து சுவாமிக்கு கொடுப்பேராம். அப்படி ஒரு நாள் விஷ்ணு சித்தர் தோட்டத்துல பூ பறிச்சுட்டு இருக்கும் போது ஒரு அழகான சின்ன குழந்தையை பார்த்தேராம். சின்ன குழந்தையெல்லாம் நச நசன்னு அழுதுண்டே தானே இருக்கும். ஆனா இந்த குழந்தை மட்டும் அவரை பார்த்து அழகா சிரிச்சுதான். உடனே விஷ்ணு சித்தர் ஆசையா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிண்டே கோதை 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 அப்படின்னு கூப்பிட்டேராம். சின்ன வயசுல இருந்தே கோதைக்கு கண்ணனை ரொம்ப பிடிக்குமா. கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாம். அதே போல கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிற மாரி கண்ணாலாம் கண்டாலாம். விஷ்ணு சித்தர் தொடுத்து வச்ச மாலையெல்லாம் கோதை போட்டுண்டு அழகு பாப்பாலாம். அது தெரியாம அந்த மாலையே விஷ்ணு சித்தரும் போய் சுவாமிக்கு கொடுத்துட்டேராம். அப்படி ஒரு நாள் விஷ்ணு சித்தர் தொடுத்து வச்ச மாலையை கோதை போட்டுண்டு கிணத்துல எட்டி அழகு பார்க்கறத விஷ்ணு சித்தர் பார்த்துட்டார். போச்சு, அவளைதான் திட்டி தீர்த்துட்டார். உடனே புது மாலையை தொடுத்து சுவாமிக்கு கொடுத்தேராம். ஆனா என்னாச்சு தெரியுமா? சுவாமி கழுத்துல இருந்து அந்த மாலை அவுந்து தொப்புக்கடின்னு கீழே விழுந்துருத்தான். விஷ்ணு சித்தர் பயந்துட்டார். ரங்கா ரங்கா ரங்கா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? இனிமே நான் இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன் ரங்கா அப்படின்னு அழுதேராம். அப்போ ஒரு அழுகு சத்தம் கேட்டுதான். திரும்பி பார்த்தா கோதை அழுதுண்டே, அப்பா அப்பா, நான் சூடின மாலைய சுவாமிக்கு போடுங்கப்பா, கண்டிப்பா ஏத்து பேர் அப்படின்னு அழுதாலாம். விஷ்ணு சித்தரும் பாவமே பொண்ணு சொல்றாளேன்னு மாலை போய் சுவாமி கழுத்துல போட்டதும் அப்பா என்ன ஒரு ஆச்சரியம்! சுவாமி தங்கமா ஜொலிக்கிறாம். உடனே விஷ்ணு சித்தர் கோதைய பார்த்து சந்தோஷமா சூடி கொடுத்த சுடற்கொடியே அப்படின்னு கூப்பிட்டாராம். அன்னைக்கு ராத்திரி விஷ்ணு சித்தர் கனவுல யார் வந்தார் தெரியுமோ? சாக்ஷாத் ரங்கநாதரே வந்தேராம். வந்து விஷ்ணு சித்தரே, கோதைக்கு கல்யாண வயசு வந்ததும் கோதைய கல்யாணம் பொண்ணா அலங்காரம் பண்ணி ஏன் ஸ்ரீரங்க கோயிலுக்கு கூட்டின் வா அப்படின்னு சொல்லிட்டு மாயமா மறைஞ்சிட்டேராம். கோதைக்கும் கல்யாண வயசு வந்துட்டான். கோதையும் கல்யாண பொண்ணா அலங்காரம் பண்ணி ஸ்ரீரங்க கோயிலுக்குள்ள போனதும் ஜோதியா மாறி சுவாமிக்குள்ள போயிட்டாலாம். கல்யாணம்னா பாட்டு கச்சேரி இருக்கணுமோனோ. மாலை சாற்றினாள் கோதை, மாலை மாற்றினாள். எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் இது. உமாச்சியோட கல்யாணம்.
மாற்றினாள், மாலை சாற்றினாள், கோதை மாலை மாற்றினாள். மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே, மாலடைந்த மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே. மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள், மையலாய் தையலாய் மாமலர் கரத்தினாள். ரங்கராஜனை அன்பர் தங்கை நேசனை, ரங்கராஜனை அன்பர் தங்கை நேசனை. ஆசி கூறி பூசுரர்க்கு பேசி மிக்க வாழ்த்திட, ஆசி கூறி பூசுரர்க்கு பேசி மிக்க வாழ்த்திட. அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள், அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள். மாலை சாற்றினாள், கோதை மாலை மாற்றினாள், பூ மாலை சாற்றினாள், கோதை மாலை மாற்றினாள். கோதை ரங்கநாதரையே ஆண்டதுனால கோதைய ஆண்டாள்னு சொல்றோம். புரியுதோனோ? இதான் கோதை ஆண்டாளான கதை. சரி வாங்கோ, லாலி பாட்டு பாடி அவளை தூங்க வைப்போம். லாலியாடினாள் லக்ஷ்மி, லாலியாடினாள், லாலியாடினாள் லக்ஷ்மி, லாலியாடினாள். ஸ்ரீலக்ஷ்மி இன்று இங்கு லாலியாடினாள், ஸ்ரீலக்ஷ்மி இன்று இங்கு லாலியாடினாள். லாலியாடினாள் லக்ஷ்மி, லாலியாடினாள், லாலியாடினாள் லக்ஷ்மி, லாலியாடினாள். ஸ்ரீரங்கபதியிலே ஆதிசேஷன் அரவணைப்பில், ஸ்ரீரங்கபதியிலே ஆதிசேஷன் அரவணைப்பில் மந்தகாசவதனமோடு ரங்கநாதர் சதிதமாக, மந்தகாசவதனமோடு ரங்கநாதர் சரிதமாக. லாலியாடினாள் லக்ஷ்மி, லாலியாடினாள், லாலியாடினாள் லக்ஷ்மி, லாலியாடினாள். ஸ்ரீவில்லிபுத்தூர்த்தனில் பெரியாழ்வார் திருமகளை, ஸ்ரீவில்லிபுத்தூர்த்தனில் பெரியாழ்வார் திருமகளை சூடி கொடுத்த சுடர்கொடியும் ரங்கநாதர் சதிதமாக, சூடி கொடுத்த சுடர்கொடியும் ரங்கநாதர் சதிதமாக. லாலியாடினாள் லக்ஷ்மி, லாலியாடினாள், லாலியாடினாள் லக்ஷ்மி, லாலியாடினாள். ஸ்ரீலக்ஷ்மி இன்று இங்கு லாலியாடினாள், ஸ்ரீலக்ஷ்மி இன்று இங்கு லாலியாடினாள். லாலியாடினாள் லக்ஷ்மி, லாலியாடினாள், தங்க லாலியாடினாள், வைரலாலியாடினாள், புஷ்பலாலியாடினாள். என்ன எல்லாருக்கும் தூக்கம் வந்துட்டு போல் இருக்கே. கண்டிப்பா விட்டல் தாஸ் தாத்தா வந்ததும் யாரும் உட்கார மாட்டேல், கண்டிப்பா ஆடதான் போறேல். பாவம் கர்ச்சீஃபெல்லாம் போட்டு இடம் பிடிச்சி வச்சிருக்கேன். அதனால விட்டல்தாஸ் தாத்தா வந்து பாட்ட ஆரம்பிச்சதும் எல்லாரும் ஜாலியா பாட்டை கேட்டு ஜாலியா ஆடி என்ஜாய் பண்ணி அவ ஆத்துக்கு போய் நிம்மதியா ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி தூங்குங்க. இன்னும் ஒரே ஒரு லைன்
லைன் எனக்கு பாக்கி இருக்கு. அந்த லைனை மட்டும் நான் சொல்லலை. நான் என் ஆத்துக்கு போனதும் என் அம்மா ஏண்டா சொல்லலை ஏண்டா சொல்லலை ஏண்டா சொல்லலை அப்படின்னு பாட்டா பாடி பாடா படுத்து எடுத்துடுவா. அதாவது விஷ்ணு சித்தருக்கும் தனி சன்னதி உண்டு. அவர்தான் நம்மளோட பெரிய ஆழ்வார். நமஸ்காரம்.